இந்த 3 ட்ரக்லயே இருக்கிற பெரிய பெரிய கண்டெய்னர்கள்ல பல மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள பொருட்களை எடுத்துக்கிட்டு அப்படியே பனிக்கட்டி மேல டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கடைசியா வந்த ட்ரக்ல மட்டும் இன்ஜின் டெம்பரேச்சர் அதிகமாகி அப்படியே புகை வந்து அந்த ட்ரக் மட்டும் அங்கேயே நின்னுடுது. அதை பார்த்த மத்த 2 ட்ரக் டிரைவர்களும் வண்டி நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு இந்த ட்ரக் அப்படியே இழுத்துட்டு போறதுக்காக இந்த ட்ரக்ல இருந்து அந்த ட்ரக்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரக்குகளுக்கு இடையிலயும் இரும்பு ரோப்பை கட்டுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா திடீர்னு அந்த கடைசி ட்ரக் நிக்கிற இடத்துல மட்டும் பனிக்கட்டி அப்படியே விரிசல் விட ஆரம்பிச்சு அப்படியே அந்த ட்ரக் உள்ள போக ஆரம்பிக்குது. அந்த இரும்பு ரோப்பு வேற கடைசி ட்ரக் டிரைவருடைய கால்ல ஒரு சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த ட்ரக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிக்குது. அதனால அந்த ரோப்ல மாட்டிக்கிட்டு இருந்த அவருடைய காலம் அப்படியே உடைஞ்சு போய் இவரும் அது கூடவே போறாரு. அப்படியே விட்டா இப்ப அந்த ரோப்ல கனெக்ட் ஆயிருக்கிற எல்லா ட்ரக்குமே அப்படியே உள்ள போய் விழுந்துரும். அதனால ரெண்டாவது ட்ரக்க ஓட்டிட்டு வந்த பொண்ணு என்ன பண்றான்னா இறங்கி வந்து வேற வழி இல்லாம அந்த ரோப்பை அப்படியே கட் பண்ணி விட்டுறா. அதனால அந்த கடைசி ட்ரக்கோட சேர்ந்து அதோட டிரைவரும் அப்படியே தண்ணிக்குள்ளேயே மூழ்கி செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவங்களுடைய ட்ரக் எடுத்துக்கிட்டு பயங்கர ஸ்பீடா அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பின்னாலேயே வேற அந்த பனிக்கட்டி வேகமா அப்படியே விரிசல் விட்டுக்கிட்டே வருது. அதனால இவங்க இன்னும் ஸ்பீட் அதிகரிக்கிறாங்க. அப்படி பண்ணதுனால டிராக்ஷன் ஒழுங்கா கிடைக்காம அப்படியே வலிக்கிட்டே வந்து 2 ட்ரக்குமே அப்படியே கவுந்துருது. நல்லவேளையே இவங்க ட்ரக் விழுந்து கிடக்கிற இடம் சேஃபான இடம் தான். ஏன்னா அந்த விரிசல் அதுக்கு முன்னாலேயே நின்னுடுது. கடைசியில அவங்க ட்ரக்ல இருக்கக்கூடிய அந்த கிரேன் மாதிரி அமைப்பை வச்சு 2 ட்ரக்கையுமே இப்படி நிமித்திடுறாங்க.